பாமகளை நாடி கவிதைகளை தேடி நாவினிலே சூடி நவில்கின்றேன் பாடி நற்றமிழ் தாயே நல்வணக்கம் கூறுகின்றேன். கவியரங்கு தலைமைக்கு கனிவான என் வணக்கம். சித்திரை பெண்ணே வருக, சித்திரை பெண்ணே வருக, சித்திரை பெண்ணே நீ வந்ததும் வந்தாய், தேர்தலோடு வந்தாய். சித்திரை பெண்ணே நீ வந்ததும் வந்தாய், தேர்தலோடு வந்தாய். தேர்தலை காண உனக்கு அத்தனை ஆனந்தமா? சித்திரை பெண்ணே, வேட்பாளர்கள் ஒரு சிலர் விசித்திரமாய் வித்தை காட்டி வாக்கு கேட்பதை வரிசையாக கூறுகின்றேன். சில வேட்பாளர்கள் சட்டை துணிகளுக்கு சலவை செய்கிறார்கள், சில வேட்பாளர்கள் சட்டை துணிகளுக்கு சலவை செய்கிறார்கள், வாக்காளரின் மூளையை சலவை செய்ய பார்க்கிறார்கள். சில வேட்பாளர்கள் தேநீர் கடையில் தேநீரை ஆற்றுகிறார்கள், சில வேட்பாளர்கள் தேநீர் கடையில் தேநீரை ஆற்றுகிறார்கள், மக்கள் மனதை மாற்றுவதற்கு பார்க்கிறார்கள். ஒரு சிலர் கடையில் தோசையை சுட்டு காட்டுகிறார்கள், ஒரு சிலர் கடைகளில் தோசையை சுட்டு காட்டுகிறார்கள், வாயாலேயே வடையை சுட்டு காட்டுகிறார்கள். இவர்கள் எல்லாம் நடிப்பு உலகத்தின் சக்கரவர்த்திகள், இவர்கள் எல்லாம் நடிப்பு உலகத்தின் சக்கரவர்த்திகள். நடிகர் திலகத்தையே விஞ்சி விடுவார்கள். தேர்தலில் வெற்றி பெற காலில் கூட விழ தயங்க மாட்டார்கள், தேர்தலில் வெற்றி பெற காலில் கூட விழுவார்கள். வெற்றி பெற்று விட்டால் காணாமல் போவார்கள், வெற்றி பெற்று விட்டால் காணாமல் போவார்கள். சித்திரை பெண்ணே, தேர்தல் களத்தை பார்த்தாயா? தேர்தல் களம் அனல் பறக்கிறது. சித்திரையில் அனல் பறக்கும், தேர்தலில் அதைவிட அனல் பறக்கிறது, அதையும் விட பணம் பறக்கிறது. பணம் கொடுத்து பாமரனின் வாக்குகளை, பணம் கொடுத்து பாமரனின் வாக்குகளை எளிதாக வாங்கிடலாம் என்று எல்லோரும் எண்ணுகிறார்கள், பெரும்பாலும் எல்லோரும் எண்ணுகிறார்கள். வாக்காளரையும் பணம் வாங்குவதற்கு பழக்கப்படுத்தி விட்டார்கள், வாக்காளர்களையும் பணம் வாங்குவதற்கு பழக்கப்படுத்தி விட்டார்கள். சித்திரை பெண்ணே, இதில் யார் மீது குற்றம்? பணம் கொடுப்பதும் குற்றம், பணம் வாங்குவதும் குற்றம். பணம் புழங்காத தேர்தலை பார்ப்பது எப்போது? பணம் புழங்காத தேர்தலை பார்ப்பது எப்போது? சித்திரை பெண்ணே, ஆசிரியர் ஆவதற்கு ஒரு தகுதி வேண்டும், ஆட்சியாளர் ஆவதற்கு ஒரு தகுதி வேண்டும். இப்படி எல்லா பதவிகளுக்கும் என்னென்ன தகுதி என நிர்ணயித்த நாம், எம்எல்ஏ எம்பி பதவிகளுக்கு மட்டும் எந்த தகுதியையும் நிர்ணயிக்கவில்லையே. எம்எல்ஏ எம்பி பதவிகளுக்கு மட்டும் எந்த தகுதியும் நிர்ணயிக்கவில்லையே. நம் முன்னோர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே குடவோலை முறையில் பதவியில் போட்டியிட குற்றமற்றவராய், குறிப்பாக மக்களுக்காக உழைப்பவராய், நல்லவராய் இருக்க வேண்டும் என நல்ல விதிமுறையை வகுத்தார்கள். குடவோலை முறையில் பதவியில் போட்டியிட குற்றமற்றவராய், குறிப்பாக மக்களுக்காக உழைப்பவராய், நல்லவராய் இருக்க வேண்டும் என நல்ல விதிமுறையை வகுத்தார்கள். அதுபோன்று ஒரு சட்டம் போட்டால் யார் வேண்டுமானாலும் வேட்பாளராய் எப்படி நிற்க முடியும்? அதுபோன்று ஒரு சட்டம் போட்டால் யார் வேண்டுமானாலும் வேட்பாளராய் எப்படி நிற்க முடியும்? சித்திரை பெண் கூறினால், அதற்கு சித்திரை பெண் கூறினால், குடவோலை முறை போன்று, குடவோலை முறை போல குறிப்பாக ஒரு சட்டம் போடுங்கள், குடவோலை முறை போல குறிப்பாக ஒரு சட்டம் போடுங்கள். நாட்டிற்கு விடியல் கிடைக்கும், நாட்டிற்கு விடியல் கிடைக்கும், நாட்டு மக்களும் உயர்நிலை அடைவார்கள். நன்றி, வணக்கம்.